அல்லேலூயா. கர்த்தரது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இன்று உங்களோடு தேவனது வார்த்தை பேசுகிறது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன். நான் தினந்தோறும் தேவனை ஆராதிக்கிறவன். அப்படி என்று சொல்லியும், அவரை துதிக்கிறவன் என்று சொல்லியும், நீங்க இருளில் இருக்கிறீங்க. தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களிடத்தில ஒளி இருக்கிறது என்று நீங்க இருந்த போதும் நீங்க ஒரு இருளில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. வசனத்தை கவனிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். ஆம், பிரியமானவர்களே, நீங்க உங்க சகோதரனை பகைக்க கூடாது. சகோதரன் என்பது கூட கூட பிறந்தவர்கள் மாத்திரமல்ல, உங்க அக்கத்து வீடு, பக்கத்து வீடு, எதிர் வீடு, உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள், இவர்களை நீங்கள் பகைக்க கூடாது. தேவையில்லாமல் தேவனது அன்பை நீங்க வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்க, ஒளியில் இருக்கிறீங்க. இது பிரகாரம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.